எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, விஜய் மனைவி சங்கீதா குறித்து அவங்களுடைய வீட்டில் வேலை செய்த ஒரு தோட்டக்காரர் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமே அந்த தோட்டக்காரர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சங்கீதா குறித்து நம்ம யாருக்குமே தெரியாத அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. பல பேர் கண்கள் கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன விஜய் வீட்டு தோட்டக்காரர் சங்கீதா குறித்து சொன்னார் அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா அவர்கள் பிரிந்து 3-4 மாதங்களுக்கு மேலாகுது. ஆனால் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் கோர்ட்டில் ஹியரிங்க்கு வந்துச்சு. ஆனால் மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் காசை கொடுத்துட்டு சங்கீதா அவர்களை சரியாக எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்களை இப்படி அசிங்கப்படுத்தின மக்கள் எல்லாருமே விஜய் மீது கோபம் கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. சங்கீதா அவர்கள் காசு வாங்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. முதல்வர் விஜய் கூட ஆரம்பத்தில் அப்படி நினச்சாங்களாம். அதன் பிறகு தான் பல அதிர்ச்சிகரமான உண்மை வெளியாகி இருக்குது. அந்த மனு ஆன்லைனில் வெளியானதுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் ஒரு சின்ன சம்பந்தமே கிடையாதான். ஆக்சுவலாக சங்கீதா அவர்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டாங்களாம். ரொம்ப முக்கியமாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதை ரொம்பவே குறிப்பிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ் வெளியே லீக்கே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட மன்றாடி கேட்டிருக்கிறேன்னு சங்கீதா அவர்கள் சொல்லியிருந்தாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா அவங்க அப்ளை பண்ண டைவர்ஸ் 2 வருஷமாக நம்ம யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயம் திமுக காரங்களுக்கு தெரிஞ்சு சரியாக டைம் பார்த்து அந்த மனுவுடைய ஃபோட்டோ ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு காத்துட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அப்போ அவங்க ஆளுங்கட்சி அவங்களால என்ன நினச்சாலும் பண்ண முடியும். சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸுடைய அந்த மனுவுடைய காப்பியை ஏதோ ஒரு வகை மூலமாக சின்ன சின்ன திருட்டுத்தனங்கள் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்களாம். எலெக்ஷனுக்கு சரியாக 30 நாட்களுக்கு முன்னாடி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. இந்த உண்மையே இப்போ தான் மக்களுக்கும் தெரிய வந்திருக்கு. முதல்வர் விஜய் அவர்களுக்கும் தெரிய வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் மிக பெருமளவுக்கு கண்கள் கலங்கி போயிட்டாராம். இப்படி இருக்கும்போது அவருடைய டைவர்ஸ் குறித்து பல பேர் பல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பல சினிமா பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யார் என்ன கருத்து சொன்னாலும் அவங்களுடைய வீட்டில் அவங்க கூடவே இருக்கிறவங்க சொல்கிற கருத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வீட்டில் 12 வருடங்கள் 10லேருந்து 12 வருடங்கள் வேலை பண்ண ஒரு தோட்டக்காரர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா அம்மா இவங்க இருவருமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக சங்கீதா அம்மா அவங்க இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே ரொம்பவே நல்லா அருமையாக பேசுவாங்க. என்னுடைய பையனுடைய படிப்புக்கு கூட சங்கீதா அம்மா காசு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாள் கூட அவங்களுடைய வீட்டில் வேலை பண்ணவங்க மாதிரிலாம் எங்ககிட்ட பேச மாட்டாங்க. அவ்வளவு அன்பாக குடும்பத்தில் ஒருத்தராக தான் எங்ககிட்ட பேசுவாங்க. இப்படிப்பட்டவங்க டைவர்ஸ் வாங்கினது எனக்கு மிக பெருமளவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்ட விஷயம், என்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் லியோங்கிற படத்தில் நடித்தாரோ அதில் இருந்து தான் சங்கீதா அம்மாவுக்கும் விஜய்க்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்குமான இடைவெளி அதிகமாச்சு. ஏன்னா நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம். அந்த படத்தில் லியோ படத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிக்க ஆரம்பித்ததில் இருந்து சங்கீதாவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சங்கீதா மேடமும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேசிக்கிட்டதே கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் நாங்கள் எப்பயுமே பேசிப்போம். ஒருவேளை அந்த படத்தில் அவர் நடிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி சங்கீதா அம்மாவும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சேர்ந்து இருந்திருப்பாங்கள்ல, ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. இன்றைக்கி நாங்கள் யாருமே முதலமைச்சர் விஜய் அவருடைய வீட்டில் வேலை பண்ணலை. என்றைக்கு சங்கீதா அம்மா இங்கேருந்து போனாங்களோ அன்னைக்கே நாங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். வேறு சில காரணங்களாலும் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் முதலமைச்சர் விஜயும் சங்கீதாவும் சேரணுமா, இல்லை த்ரிஷா கூட சேர்ந்து தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.